என்னை கொன்று விடாதீர்கள். நான் உங்கள் நலம் நாடி வந்துள்ளேன். என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? நானே கனகன். கனகன்? வாரணவதத்தில் தங்களின் உயிர் காக்க சுரங்கம் வெட்டியை அமைத்துக் கொடுத்தவன். ஆமாம். தாங்கள் எங்களை பின்தொடர காரணம்? துரியோதனனின் ஒற்றர்கள் என்னை கண்டுகொள்ளக் கூடாது என்பதற்காக மறைந்து வந்தேன். துரியோதனன் தங்களை கொல்ல யாகம் நடத்தினான். இதை அறிந்த மகாமந்திரி தங்களின் நிலை அறிந்து வர உத்தரவிட்டார். சித்தப்பாவிடம் நாங்கள் நலமாக இருப்பதாக தெரிவியுங்கள். கவலை கொள்ளாமல் தைரியமாக இருக்கும்படி தாயாரிடம் தெரிவியுங்கள். அப்படியே ஆகட்டும். நான் புறப்படுகிறேன். அண்ணா, மேலும் பல ஒற்றர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சகாதேவன் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. இன்னும் பல ஒற்றர்கள் இருப்பார்கள். அண்ணா, இந்த ஒற்றர்கள் பிணத்திலிருந்து ஒரு பிணத்தை மட்டும் தூக்கி வர இயலுமா?
கிருஷ்ணா, கோவிந்தா, வாசுதேவா, கோபாலா, உன் வருகைக்காக தேவலோகமே காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன வியப்பு! தேவேந்திரன் தேவையில்லாமல் யாருக்கும் அழைப்பு விடுக்க மாட்டாரே. பரந்தாமா, தங்கள் சந்தேகத்திலும் நியாயம் உள்ளது. தேவர்கள் யாவரும் இந்திரலோகத்தில் திரண்டுள்ளார்கள் என்றால் நிச்சயம் ஏதோ விவகாரம் இருக்கும். என்னவென்று நான் அறியலாமா? தேவலோகம் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளது. அதை தீர்க்கும் மார்க்கம் தங்களிடமே உள்ளது என்று நாரதர் கூறினார். அதனால்தான் உன்னை வேண்டி அழைத்தோம். என்ன நாரதா, இது உன் ஏற்பாடுதானா? நாராயண நாராயண. நாரதரை கடிந்து கொள்ள வேண்டாம் சுவாமி. தேவர்களும் தேவ கன்னிகைகளும் நரகாசுரன் வசம் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். மேலும் எந்த நேரத்திலும் இந்திரலோகம் அவன் வசம் ஆகலாம் என்ற நிலை. தாங்கள் தான் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். பரந்தாமா, இப்பொழுது நரகாசுரனை வதம் செய்யும் வல்லமை தங்களிடமே உள்ளது. தாங்கள்தான் தேவர்களின் மானம் காக்க வேண்டும். இது பிரம்மதேவரின் வரமாகும். தாயின் மூலமே அவனுக்கு மரணம் என்பது அவர் வகுத்த நியதி. ஆனால் தாய் யார் என்றுதான் தெரியவில்லை. அதை அறிந்தவர் தாங்கள் ஒருவரே. ஆனால் எந்த தாய்தான் தன் மகனை கொல்ல அனுமதிப்பாள்? பரந்தாமா, நரகாசுரனின் தாய் யார் என்பதை முதலில் கூறுங்கள். பிறகு அவரிடம் அனுமதி வாங்கும் பொறுப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவள் வழக்கமாக நீங்கள் உதவியை நாடும் துர்க்கையோ காளியோ அல்ல. என் மனைவி பாமா. அவளே நரகாசுரனின் தாய். கிருஷ்ணா, இது என்ன சோதனை? எதை சொல்லி தாங்கள் மனைவியிடம் நாங்கள் அனுமதி கோருவது? இந்த விஷயத்திலும் தாங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும். தேவேந்திரா, உனக்காக நான் வாதாடி கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன். நீ வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். கேள். கிருஷ்ணா, எங்களை கைவிட்டு விடாதீர். நீர்தான் எங்களுக்கு உதவ வேண்டும். இந்திரன் மன்றாடும் பொழுது என்னால் எப்படி மறுக்க முடியும்? நாரதா, ஒன்று செய். நீ ருக்மணிக்கும் பாமாவுக்கும் இடையே கலகம் மூட்டிவிடு. அது நாரதருக்கு கைவந்த கலையாயிற்றே. ஏன் சொல்ல மாட்டீர்கள்? தங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் அல்லவா? எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நாராயண. இந்திரன் சொல்வது பொய் ஒன்றும் இல்லையே. கிருஷ்ணா, பாமாதேவியும் ருக்மணி தேவியும் எத்தனை ஒற்றுமையானவர்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களுக்கு இடையே கலகம் செய்வது என்பது நடக்காத காரியம். கிருஷ்ணா, கலகம் மூட்டுவதில் கரை கண்ட நீயே இப்படி கூறலாமா? ஒரு பூவை கொண்டு வந்து ருக்மணியிடம் கொடு. பிறகு எப்படி கலகம் வெடிக்கிறது என்று பார். ஒரு சிறிய பூவினால் கலகம் வெடிக்குமா? எனக்கு நம்பிக்கை இல்லையே சுவாமி. நீ மலரை கொய்து வந்து கொடு. பிறகு கலகம் வெடிக்கிறதா இல்லையா என்பதை பிறகு பார்க்கலாம். கலகம் வெடித்தால் நரகாசுரனை அழிக்கும் மார்க்கம் தானே பிறக்கும். நன்றி ஐயனே. தாங்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு அளிக்க வேண்டும். இந்திரலோக அரியணை பறிபோகும் அபாயத்தில் உள்ளது. உன் கவலை உனக்கு. நரகாசுரனை அழிக்கும் பொறுப்பை இக்கணம் முதல் நான் ஏற்கிறேன். நாராயண நாராயண. சகோதரர்களே, விராட எல்லையை நாம் தொட்டுவிட்டோம். அர்ஜுனா, உன் காண்டீபம் முவ்வுலகிலும் பிரசித்தமானது. காண்டீபத்தோடு நீ நகருக்குள் நுழைந்தால் அர்ஜுனன் என்பது அப்பட்டமாக தெரிந்துவிடும். பீமா, உன் கதை மலையை பிளக்க வல்லது.
பருத்த சரீரத்தோடு கம்பீரமாக கதையேந்தி நீ நடந்தால் நீதான் பீமசேனன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆகவே நம் அஸ்திரங்களை துறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த அஸ்திரங்களை எங்கே ஒளித்து வைப்பது? தேவையில்லாமல் என்னை ஏன் இந்த பிணத்தை சுமந்து வரச் சொன்னாய் என்று எண்ணினேன். பிணம் தொங்கும் மரத்தை மனிதர்கள் யாரும் நெருங்க மாட்டார்கள். பேய் உலாவும் இடமாக கருதி அஞ்சி ஓடுவார்கள். ஆகவேதான் இந்த பிணத்தை இங்கே கொண்டு வரச் சொன்னேன். இப்போதுதான் புரிகிறது உன் புத்தி சாதுரியம். வன்னி மரத்தில் இந்த அஸ்திரங்களை ஒளித்து வைத்து விடுவோம். சகாதேவன் சொன்னபடியே நடக்கட்டும். நாதா, நாதா, எப்பொழுதும் சயனம்தானா? வேறு என்ன செய்யச் சொல்கிறாய்? சும்மா இருப்பதே சுகம்தானே? நாதா, பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் சென்றிருக்கிறார்களே, அவர்கள் வெற்றியோடு திரும்பி வருவார்கள் தானே? இது நீ பாண்டவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நீ இருக்கும் இடத்தில்தானே நானும் இருக்கிறேன். என்னிடம் கேட்டால் எனக்கென்ன தெரியும்? ஆனால் தாங்கள் அகிலமும் அறிந்தவராயிற்றே, அதனால் தான் கேட்டேன். வெற்றியோடு முடிக்கும் விதி இருந்தால் நிச்சயம் முடிப்பார்கள். இதென்ன பதில்? இதற்கு தாங்கள் தெரியாது என்றே கூறியிருக்கலாம். ஏதோ நறுமணம் வருகிறதே. நாராயண நாராயண. வா நாரதா, வா. நான் இந்திரலோகத்திலிருந்து அற்புதமான இந்த பாரிஜாத மலரை இவருக்காகவே எடுத்து வந்துள்ளேன். பாரிஜாத மலரா? ஆம், இன்று நாரதனுக்கு கலகம் ஊட்ட கிடைத்த ஆயுதம் பாரிஜாத மலர். நீயும் அவன் விரிக்கும் வலையில் விழத் தயாராகிவிட்டாய். தாங்கள் அந்த மலரை பற்றி கூறுங்கள். தாயே, இந்த மலர் இருக்கிறதே, இது இந்திரலோகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அபூர்வ மலர். இந்த மலரின் வாசம் 7 உலகத்திற்கும் வீசும் தன்மை கொண்டது. அது மட்டுமல்லாமல் இந்த மலரை சூடிக்கொண்ட பெண்களை அவரது கணவன்மார்கள் பித்தாக சுற்றி சுற்றி வருவார்களாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மலர் வாடுவதே இல்லையாம். அப்படியா? ஆம் தாயே, இந்த மலரை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் கொடுத்து ஆசி பெற்று செல்லலாம் என்று வந்தேன். ஆனால் இவரோ என்னை கடிந்து கொள்கிறார். சுவாமி, மலரை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு இதை கண்டால் மலர் போல் தெரியவில்லை. என் தலையை கிறுகிறுக்க வைக்கும் பிரச்சனை போல் தோன்றுகிறது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்வார்கள். அது இதுதான் போல இருக்கிறது. சுவாமி, மலரை பெற்றுக்கொள்ளுங்கள்.
சுவாமி, எனக்கு இந்த பாரிஜாத மலர் வேண்டும். சுவாமி, இப்பொழுது மலர் தங்களுக்கு சொந்தமானது. தாராளமாக கொடுங்கள். நாராயண. நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் வருகிறேன். தாயே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நாராயண நாராயண. மாகாளி, 3 லோகங்களையும் ரட்சிக்கும் தேவி, மகிஷாசூரனை வதம் செய்த ஆதி ரூபினி, எங்களுக்கு பிரசன்னமாக வேண்டும். மகாதேவி, நீயே கீர்த்தி, நீயே தைரியம், நீயே உக்ரம், நீயே பொறுமை. துர்க்கையே, உன்னை பூஜித்தால் மனிதனின் பசி, பிணி, வறுமையை போக்குகிறாய். தேவர்களுக்கெல்லாம் தலைவியான உன்னை ராஜ்யத்திலிருந்தே துரத்தப்பட்ட நாங்கள் சரணடைகிறோம். தாமரை போன்ற கண்களை உடைய தேவி, நீ எங்களிடத்தில் சத்தியமாக உரைய வேண்டும். எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும். பாண்டவர்களே, பரதேவர்களின் புதல்வர்களே, உங்களை எத்துயரும் அண்டவிடாமல் விரட்டுவேன். கணம்தோறும் உங்களுக்கு நான் காவல் நிற்பேன். பாண்டு புத்திரர்களே, விராட தேசத்தில் நான் உங்களுக்கு துணை நிற்பேன். உங்களை அடையாளம் காண ஒருவராலும் இயலாது. பாண்டவர்களே, என் அனுகிரகத்தினால் அஞ்ஞாத வாசம் செய்ய போகும் உங்களை கௌரவர்களோ மற்றவர்களோ ஒருபோதும் அடையாளம் காண மாட்டார்கள். அப்படி அடையாளம் காண நேர்ந்தால் அவர்கள் உயிர் தரித்திருக்க மாட்டார்கள். உங்களுக்கு மட்டுமே இந்த வன்னி மரத்தில் உள்ள அஸ்திரங்கள் அஸ்திரங்களாக தெரியும். மற்றவர்கள் கண்களுக்கு அது கொடிய பாம்பாகத்தான் தெரியும். இங்குள்ள மயான காவல் தேவதை இந்த மாயையை செய்து உங்கள் அஸ்திரங்களை காப்பாள். அண்ணா, நாம் உருமாற வேண்டிய தருணம் இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேடம் ஏற்க வேண்டும். தர்மசீலரான தாங்கள் என்ன வேடம் ஏற்கப் போகிறீர்கள்? அர்ஜுனா, நான் கங்கன் என்ற பெயருடைய சந்நியாசியாக விராட மன்னனை சென்றடைவேன். அவனுக்கு தர்மத்தை எடுத்துரைக்கும் ஆலோசகராக இருப்பேன். நீ யார் என்று வினவினால் நான் தர்மனுக்கு உயிர் தோழனாகவும் ஆலோசகனாகவும் இருந்தேன் என்பேன். மேலும் அற்புதங்களையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரும் நவரத்தினங்களாலான சூதாட்ட பகடைகள் என்னிடம் உள்ளன. பிரகஸ்த முனிவரின் ஆசியால் சூது லட்சுமியின் அக்ஷய கிருதி மந்திரத்தால் அந்த அற்புத பகடைகள் நான் சொன்னபடி ஆடும். அதன் மூலம் நான் வெற்றியை நம் பக்கம் கொண்டு வருவேன். அந்த அதி அற்புத பகடைகள் மூலம் விராட மன்னரின் மனதை நான் குளிர்விப்பேன். நான் பலாயன் என்ற பெயரோடு விராடு அரண்மனை புகுவேன். நான் சக்கரவர்த்தி தர்மருடைய மடப்பள்ளியில் சமையற்காரனாக இருந்தவன் என்பேன். யானைகளையும் காளைகளையும் அடக்கும் வல்லமை எனக்குண்டு. மல்யுத்தத்தில் மாவீரர்களை மண்ணை கவ்வ வைப்பேன் என்று கூறி விராட மன்னனின் அன்பை பெறுவேன்.
அண்ணா, இந்திரலோகத்தில் ஊர்வசி அளித்த சாபத்தை நான் வரமாக பயன்படுத்துவேன். பிருகன் நிலை என்ற பெயரோடு பேடியாக உருமாறி விராட அரண்மனை புகுவேன். நான் திரௌபதிக்கு பரிசாரியாக இருந்ததாக கூறுவேன். விராட மன்னன் புத்திரி உத்தரைக்கு நான் நாட்டியம் கற்றுத் தருவேன். அண்ணா, நான் தாமக்கிரந்தி என்ற பெயரோடு விராட மன்னனின் குதிரை லாயத்தில் குதிரைகளை பராமரிப்பவர்களின் தலைவனாக இருப்பேன். அண்ணா, நான் தந்திரிபாலன் என்ற நாமத்தோடு விராட மன்னனின் கோச்சாலையில் பசுக்களை ரட்சிப்பவனாக இருப்பேன். சைரந்திரி என்ற பெயருடன் நான் விராடம் புகுவேன். நான் திரௌபதிக்கு ஊழியம் செய்தவள் என்று என்னை அறிமுகம் செய்து கொள்வேன். மருமகனே, இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் கானகமே கதி என்று இருக்கப் போகிறாய்? இந்த காட்டிலே நான் வேட்டையாட வேண்டும். வேட்டையாட வேண்டுமா? ஆம், பாண்டவர்களை வேட்டையாட வேண்டும். இந்த வேட்டை ஓய்வு ஒழிச்சலின்றி தொடர வேண்டும் மாமா. பாண்டவர்களின் விஷயத்தில் இதுநாள் வரை நாம் தோற்றுக்கொண்டே இருந்தோம். பாண்டவர்களின் பிணங்களை நான் காணும் வரை ஓய மாட்டேன். துரியோதனா, நமக்கு நடக்கும் நன்மைகள் உன் கண்களுக்கு தெரிவதில்லை. பாண்டவர்களின் ராஜ்யத்தை பறித்து அவர்களை அவமானத்தால் தலைகுனிய வைத்து கானகத்திற்கு துரத்த முடியும் என்றேன். நீ நம்பினாயா? ஆனால் நடந்துவிட்டதே. அதேபோல் நாம் தொடர்ந்து முயன்றால் பாண்டவர்களின் மரணத்தையும் காணலாம். ஒற்றன் நல்ல செய்தியோடு வருவான். அதுவரை நீ அமைதியாக காத்திரு. மாமா, பாண்டவர்கள் ஒழியும் வரை என் மனம் அமைதி கொள்ளாது. நீங்கள் வேண்டுமானால் சென்று உறங்குங்கள். என்னை தனியே விட்டு விடுங்கள். அண்ணா, பூதத்தின் வாக்கு எப்படி பொய்யாய் போகும்? பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் என்பதற்கு அது காலமுனியை கொன்றதிலிருந்தே உறுதியாகிவிட்டதே. மனிதர்களால் தெய்வம் என்று போற்றப்படும் ஸ்ரீ கிருஷ்ணனும் தான் பாண்டவர்கள் இறந்து விட்டதாக தர்ப்பணம் செய்தான். இறுதியில் என்ன ஆயிற்று? அந்த குலநரி கூட்டம் மீண்டும் அரண்மனைக்குள் புகுந்து விட்டதே. அன்பா, ஏன் கவலைப்படுகிறாய்? அந்த அர்ஜுனனை கொன்று பாண்டவர்களை வென்று இந்திரபிரஸ்தத்தின் ராஜ்யத்தை உன் கையில் ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நண்பா, இது வெறும் வாய்மொழி அல்ல, வாக்குறுதி. இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். சென்ற காரியம் என்னவானது? பாண்டவர்களின் பிணங்கள் சிக்கியதா? பர்வதமலை தொடங்கி துவைதமலை வரை பாண்டவர்களின் பிணங்களை தேடியாயிற்று. கிடைக்கவில்லை. ஆனால் என்ன? இளவரசர் இச்செய்தியை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். சொல்லி தொலையடா மூடனே. நம் ஒற்றர்கள் மாண்டு கிடப்பதை நான் நேரில் கண்டேன். மாமா, சந்தேகமே இல்லை. பாண்டவர்கள் சூழ்ச்சி செய்து அந்த பூதத்திடமிருந்து தப்பித்து விட்டனர். நிச்சயம் அவர்களே நமது ஒற்றர்களை கொண்டிருக்க வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமை இழந்தால் மதி இழந்து விடுவோம் மருமகனே. ஆகவே நிதானம் கொள். குழந்தையை போல் அடம்பிடிக்காதே. அது நம் வெற்றியை முறியடித்து விடும். அண்ணா, இந்த ஒற்றன் கூறியதையே இறுதி முடிவாக எண்ண வேண்டாம். நாம் உளவு பார்க்க சொன்ன ஒற்றர்கள் நல்ல செய்தியோடு வருவார்கள். சுலபா, இங்கே வா. சுவாமி, அனைத்து சாளரங்களையும் கதவுகளையும் உடனே இழுத்து மூடு. ஏன் சுவாமி? சொன்னதை செய்.
அண்ணி, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எப்படி இத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள்? பாண்டவர்களே நம் ஒற்றர்கள் மூலம் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் அஞ்ஞாத வாசம் முடித்து வெற்றியோடு நாடு திரும்புவார்கள். விதுரா, இப்பொழுது அவர்கள் எந்த தேசத்தில் அஞ்ஞாத வாசம் புகுந்திருக்கிறார்கள்? உங்கள் செல்வங்கள் வெற்றியோடு நாடு திரும்ப வேண்டுமென்றால் தயவு கூர்ந்து அதை மட்டும் கேட்காதீர்கள். என் புத்திரர்கள் உயிரோடு இருக்கிறார்களே, எனக்கு அதுவே போதும். நான் வணங்கிய தெய்வங்கள் என்னை கைவிடவில்லை. உங்கள் கண்ணீரும் பிரார்த்தனையும் பலித்து விட்டது அக்கா. கிருஷ்ணா, பரந்தாமா, உனக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அண்ணி, இது குறித்து நீங்கள் இனி விவாதிக்க வேண்டாம். நாராயண நாராயண. தாயே. நாரதா, உன்னுடைய திடீர் விஜயம் என்னை வியப்பூட்டுகிறது. வியப்பு தானா? மகிழ்ச்சி இல்லையா தாயே? இல்லை என்று யார் சொன்னது? மிக்க மகிழ்ச்சி. பருக பானகம் கொண்டு வரதா, இல்லை ஏதேனும் பசியாறுகிறாயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயே. தாயே, தங்களை பார்த்தால் பசியால் வாடி கிடப்பதை போல் தோன்றுகிறதே. தாங்கள் உணவேதும் அருந்தவில்லையா? என் கணவர் ஸ்ரீகிருஷ்ணர் உண்ணாமல் நான் உண்பதில்லை, அவர் உறங்காமல் நான் உறங்குவதும் இல்லை. நாராயண நாராயண. தாயே, தங்களை போன்ற ஒரு அப்பாவி பெண்ணை மூவுலகிலும் நான் கண்டதில்லை. என்ன சொல்கிறாய் நாரதா? பின் என்ன தாயே, தாங்கள்தான் எந்நேரமும் தங்கள் கணவரின் நினைவாகவே வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பெல்லாம் அந்த ருக்மிணி தேவியிடம் அல்லவா குவிந்து கிடக்கிறது. அப்படியா? நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? சரி, எனக்கு எதற்கு வீண் வம்பு? பிறகு கலகக்காரன் என்ற பட்டம் தான் மிஞ்சும். நான் வருகிறேன். நாரதா, என்ன கூற வந்தாயோ அதை கூறிவிடு. இல்லை என்றால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். ஐயோ, வேண்டாம் தாயே, நானே சொல்லிவிடுகிறேன். இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. தாயே, நான் தேவலோகத்திலிருந்து அற்புதமான பாரிஜாத மலர் ஒன்றை எடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கொடுத்தேன். அதை அவர் தங்களுக்கு பரிசாக கொடுப்பார் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஆனால் அவரோ ருக்மிணி தேவியார் கேட்காமலேயே அவரிடம் அந்த மலரை கொடுத்து விட்டார். தங்கள் நிலையை எண்ணினால் எனக்கே அழுகை வரும் போல் இருக்கிறது தாயே. இதற்கெல்லாமா அழுவாய்? மலர் தானே, சூடிக்கொள்ளட்டுமே. ஐயோ பாவம் தாயே, தாங்கள் இவ்வளவு வெகுளியாக இருக்கிறீர்களே. தாயே, அந்த பாரிஜாத மலரை பற்றி தங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே மலரக்கூடிய மலர். அந்த மலரின் வாசம் 14 லோகத்திலும் வீசக்கூடியது. அது மட்டுமல்லாமல் அந்த மலரை சூடிக்கொண்ட பெண்களை அவர்களது கணவன்மார்கள் சுற்றி சுற்றி வருவார்களாம். அதனால்தான் அந்த பாரிஜாத மலரை சூடிக்கொண்ட ருக்மணியே கதி என்று கிடக்கிறாராம் தங்கள் கணவர். பாமா, என்ன நாரதா, நீ வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா? சுவாமி, நான் எதுவும் அறியாத அப்பாவி. நான் வருகிறேன். எங்கே செல்கிறாய் நாரதா? கலகத்தை தொடங்கிவிட்டாய் அல்லவா? அதை ரசித்துவிட்டு செல்லலாம். இரு. நாராயண நாராயண. பாமா, என்னிடம் யாரும் பேச வேண்டாம். பாரிஜாத மலரை கொடுத்து யாரிடம் அன்பை பகன்றீர்களோ அவ்விடமே செல்லலாம். ருக்மணி விரும்பி கேட்டால் கொடுத்தேன். இது தவறா? கேட்காமலே கொடுத்துவிட்டு என்னிடம் பொய் உரைக்கிறீர்களா? இங்கிருந்து சென்று விடுங்கள். இப்போது ஏன் இத்தனை கோபம் கொள்கிறாய்? ருக்மணிக்கு மலரைத்தான் கொடுத்தேன். உனக்கு பாரிஜாத விருட்சத்தையே கொண்டு வந்து வைக்கிறேன்.
இது நடவாத காரியம். இந்திரனின் மனைவி இந்திராணி ஒருபோதும் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த அற்புத கற்பகத்தரு உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்படியா? அப்படி அந்த விருட்சத்தின் மகிமைதான் என்ன? பாரிஜாத மரம் இந்திரலோகத்தில் மட்டுமே உள்ளது. கேட்டதை கொடுக்கும் கல்பகத்தரு அது. நீ நினைத்தது நினைத்தவுடன் கைகூடும். இப்பெருமை வாய்ந்த பாரிஜாத விருட்சம் உன் இல்லத்தில் இருந்தால் உனக்கு பெருமைதானே? சுவாமி, எப்போது பாரிஜாத விருட்சத்தை இங்கு கொண்டு வருவீர்கள்? அதற்கு இந்திரலோகம் அல்லவா செல்ல வேண்டும். தாயே, ருக்மணி தேவியை பிரிந்து இந்திரலோகம் செல்ல இவரால் முடியுமா என்று முதலில் கேளுங்கள். நாரதா, என்மேல் உனக்கு ஏன் இத்தனை வன்மம்? என் கேள்விக்கு விடையளியுங்கள். எப்போது இந்திரலோகம் செல்கிறீர்கள்? நாம் இருவரும் இப்போதே புறப்படுவோம். நாராயண நாராயண. இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகவில்லை என்றால் உன்னை இதே இடத்தில் கொன்று புதைத்து விடுவேன். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் சொல். இளவரசே, யாதொரு பிழையும் நான் செய்யவில்லை. நான் அறிந்த செய்தியை கொண்டு வந்தேன். ஆனால் அதை கூறினால் என்னை கொன்று விடுவீர்கள். மருமகனே, உன் கோபத்தை ஒற்றர்களிடம் காட்டுவது முறையல்ல. ஒற்றனே, உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். கொண்டு வந்த செய்தியை சொல். பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். எவ்வாறு அறிந்தாய்? விதுரர் குந்தி தேவியாரிடம் கூறும்போது நான் கேட்டேன். பாண்டவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? அது விதுரர் மட்டுமே அறிந்த ரகசியம். அதை அறிந்து வர வேண்டியதுதானே உன்னுடைய வேலை. குந்தி தேவியார் கேட்டே பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை. மாமா, விதுரனிடமிருந்து உண்மையை எவ்வாறு வரவழைப்பது? அது எளிதான காரியம் அல்ல. ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். விதுரரிடமிருந்து எப்படி உண்மையை வரவழைக்க வேண்டும் என்று நான் அறிவேன். எப்படி மாமா? அருகில் வாருங்கள். துரியோதனா, இப்போது நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இன்று என் பிரியத்திற்குரிய மாமா கீசகன் அரண்மனைக்கு வருகிறார். அவரிடம் நான் உன்னிடம் கற்றுக்கொண்ட நடனத்தை ஆடிக்காட்ட வேண்டும். உத்திரை, உன் பயிற்சியை தொடங்கு. கீசகன் வாழ்க! 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 கீசகா, நீ வெற்றி வாகை சூடியதில் இந்த விராட தேசமே பெருமை அடைகிறது. மன்னனாக நானும் பெருமை அடைகிறேன். கீசகன் வாழ்க! 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 ஸ்வேதா, நலமா? நலம் மாமா. உத்ரா, நீ நலமா? நலம் மாமா.
யார் நீ? கங்கப்பட்டர், அரசரின் புதிய ஆலோசகர். இளவரசியாருக்கு வணக்கம். சேனாதிபதி கீசகர் நம் அரண்மனைக்கு வந்துவிட்டார். பிருகநிலை, என் மாமா வந்து விட்டாராம். அவரை காண நான் செல்கிறேன். சென்று வா. மாமா வந்து விட்டீர்களா? அன்பு மருமகளே, நலமா? உன் நாட்டிய பயிற்சி எப்படி இருக்கிறது? பிருகநிலை என்ற ஒரு திருநங்கை எனக்கு இப்பொழுது நாட்டியம் கற்றுத் தருகிறார். அவரது நாட்டியம் அற்புதத்திலும் அற்புதம். உங்கள் மருமகளை தாங்கள் விரைவில் நாட்டியத்தில் நிகரற்றவளாக காணலாம். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உத்திரை, எங்கே என் பிரியத்திற்குரிய அக்கா? அம்மா அந்தப்புறத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கேயே செல்கிறேன். பிறகு உன் நாட்டியத்தை காண வருகிறேன். வாழ்க. அக்கா. தம்பி, வந்துவிட்டாயா? அக்கா, என் வரவேற்பு நிகழ்ச்சியில் நீ ஏன் கலந்து கொள்ளவில்லை? உன் வரவிற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? உன் வரவேற்பில் கலந்து கொள்ளதான் நான் அலங்காரம் செய்து கொண்டிருந்தேன். அதற்குள் நீயே வந்துவிட்டாய். இந்தா. அக்கா, சுசர்மா என்னும் மாமன்னனை நான் வென்றேன். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இதோ இந்த அதி அற்புதமான வைர மாலையை வெற்றி பரிசாக உனக்கு கொண்டு வந்தேன். அணிந்துகொள், அணிந்துகொள் அக்கா. அக்கா, நீ வழக்கத்தை விட அழகோடும் பொலிவோடும் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, இன்று ஏதோ ஒரு மாற்றத்தை என்னால் பரிபூர்ணமாக உணர முடிகிறது. இந்த அறையில் உள்ள திரைச்சீலைகள், பூச்செண்டுகள், விரிப்புகள், தரையெங்கும் விரிந்து கிடக்கும் கோலங்கள் என அத்தனையும் அழகாக இருக்கிறதக்கா. இந்த மாற்றத்தின் காரணத்தை நான் அறியேன். நீ கூறுவது உண்மைதான். இந்த மாற்றத்திற்கு காரணம் என் புது பணிப்பெண் சைரந்தரி. மகாராணி, இவள் சைரந்தரி, இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி திரௌபதியின் பணிப்பெண். திரௌபதியின் நிலையை தான் தற்போது நீயே அறிவாயே. ஆகையால் அபலையாக அபயம் தேடி நம் அரண்மனைக்கு வந்தாள். இவள் கைவண்ணத்தில்தான் நீ இத்தனை அழகை காண்கிறாய். அழகை திரை போட்டு மறைத்திருக்கிறாளே இந்த பணிப்பெண். தம்பி, சைரந்திரியின் அழகை ரசிக்க அவளது 5 கந்தர்வ கணவர்கள் இருக்கிறார்கள். நீ வா, உணவருந்தலாம்.